அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து 2 டம்ளர் பாலும் கொஞ்சம் ஒரு பிஸ்கெட்டு க்ரீம் பிஸ்கெட்டும் எடுத்து செஞ்சுருக்கேன். இதுக்கு வேணால் நீங்கள் மேரிகோல்டு பிஸ்கெட்டு இல்லை மில்க் பிக்கீஸ் அது மாதிரி சேர்த்து கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 3 பாதாமும் 3 முந்திரி இருந்துச்சு. அதை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, பாதாம் மிக்ஸ் வந்து 5 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போர்பன் வந்து இது மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அது ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். டம்ளர்லாம் எடுத்து வச்சுட்டு பால் வந்து 2 டம்ளர் வச்சுருக்கேன். பிஸ்கெட்டை வந்து உடச்சிட்டு அதில் உள்ள க்ரீமெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்து கையிலேயே பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு மத்து வச்சு பொடி பண்ணிக்கலாம். இது மாதிரி பருப்பு மத்தில் வச்சு இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டோம்னா ரொம்ப பொடி பொடியாக ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த பாதாம் மிக்ஸும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு அது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் வந்து அடியில் போயிட்டு தீஞ்சு போக ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிண்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடுப்பை நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இது மாதிரி எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்துக்கலாம். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் பொடி பண்ணது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். அதை வந்து ஆற வச்சு தான் ஊற்றுறோம், அதனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா, அதனால் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா டம்ளர்லேயும் போட்டு ஈக்குவலாக பரப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் பிஸ்கெட் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம். நான் அளவாக ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். வேணால் மேலே வந்து வேறு ஒரு பிஸ்கெட் போட்டும் செய்யலாம். இப்போ கீழே வந்து போர்பன் போட்டோன்னா மேலே வந்து மேரிகோல்டு போட்டுக்கலாம், இல்லை மில்க் பிக்கீஸ் அது மாதிரி எதாவது ஒன்று போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி டம்ளரில் எல்லா டம்ளர்லையும் ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே பிஸ்கெட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாதாம் முந்திரி இருக்கிறத வெட்டி வச்சதை தூவிக்குங்க. நான் வந்து பிஸ்கெட் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை தூவிட்டு அந்த க்ரீம் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். சில்லுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா. வெயில் காலத்தில் இது மாதிரி பாலோ பிஸ்கெட்டோ வச்சு நான் செஞ்சு சில்லுன்னு சாப்பிடும்போது நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நம்ம அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு ஏதோ ஒன்று அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் மிக்ஸ் இல்லைன்னா வேறு பால் பவுட்ரு அது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.